5 மணி அளவில் என் தம்பி வந்து எங்கள் அப்பா வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றாரு. வண்டி எடுத்துகிட்டு பெட்ரோல் என் தம்பி ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் வழியாக வந்திருக்காரு. வர வழியில் ஆப்போசிட்டில் போலீஸ் ஸ்டேஷன் டிவைடர்ட்டு ஆப்போசிட்டில் ஒரு கார் வேகமாக வந்தங்காட்டி லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஏறி வந்திருக்காரு. டிவைடர் மேலே வந்து வண்டி போட்டு டிவைடர் கீழே விழுந்துச்சு. டிவைடர் கீழே விழுந்தங்காட்டி அங்கேருந்து போலீஸ்காரங்களாம் உடனே அங்கேருந்து வந்து வண்டி ஓரமாக நிறுத்தி டிவைடர் எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்துருக்காரு. நீடா தள்ளி விட்டு டிவைடரை தள்ளி விட்டு உம்பரில் போயிட்டுருக்க, அவன் சௌரியத்துக்கு போகிற, நீ அவ்வளோ பெரிய ஆளாடா நீ அப்படின்னு அவரை வந்து வார்த்தையில் கேட்டு அவன் என்ன என் தம்பி எனக்கு பயந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நான் காலேஜில் நாங்கள் வந்து இந்த மாதிரி நான் வந்து கேட்குறேன், என்ன ஆச்சுங்க, என்ன நடந்து உங்கள் அப்பா இந்த மாதிரி டிவைடர் மேலே விட்டாரா தம்பி அப்படின்னா, சரிங்க என்ன ஃபைன்னு சொல்லுங்க நான் கட்டுறேன் அப்படின்னு. இல்லை டிவைடர் மேலே விட்டால் பரவாயில்ல, இப்போ ஒரு ஆள் மேலே விட்டுறது என்னடா தம்பி பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஆள் மேலே வெளில இல்லைங்க, டிவைடர் மேலே விட்டதுக்கு நீங்கள் என்ன ஃபைனோ அதை சொல்லுங்கள், நான் கட்டிட்டு வண்டி எடுத்துக்கிறேன். நான் 40,000 ஃபைன் போடுவேன், உங்களை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் லீகல் ஃபைன் 1 லட்ச ரூபாய் இருந்தாலும் நான் கட்டிட்டு வண்டி எடுத்துக்கிறேன், அது வரைக்கும் எனக்கு வண்டி வேண்டாம் அப்படின்னு சொன்னது. அப்படின்னு சொன்னதுக்கு நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நீல ஒரு ஆளா, நீ சொன்னால் நான் கேட்டுக்கணுமா, நீ சொல்கிறத நான் செய்யணுமா அந்த மாதிரின்னு கேட்டு, சரி நம்மளை இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லி நான் ஒரு மொபைல் எடுத்து நான் வீடியோ எடுத்துருக்கேன். அந்த மொபைலை பிடிங்கி வீடியோ டெலீட் பண்ணி என் கையிலே வந்து லெட்டர் எழுதி வச்சு இந்த மாதிரி எழுதி கையெழுத்து போட அப்போ மொபைல் தருவேன்னு சொல்லி என்னை பேசி அந்த மொபைலை என்கிட்ட கொடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போய் என்னை அடித்து எங்கள் அப்பா முன்னாடி அடித்து விடிய அவர் அதையே பேசிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி நான் கூட உன்னை அடிச்சதுலடா, என்ன அவங்க உன்னை அடிச்சிட்டாங்க என்னை கேட்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்படி கதை 2 மணிக்கு ஒரு உயிரே போயிடுச்சு. அதை சொல்லிட்டு யார் அடிச்சது? அரசூர் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு எஸ்ஐ இருக்குது. பேர் எதாவது தெரியுமா? பேர் எனக்கு தெரியாது, ஆனால் ஆள் அடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.